ரெண்டே பொருட்கள் வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக ஸ்வீட் ஒன்று செய்யலாமா? ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே ஒரு காட்டன் துணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இப்போ வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துக்கணும். தயிர் எடுக்கிறது வந்து ஓரளவுக்கு நல்லா திக்கான தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தயிரில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி வெளியில் வருது பார்த்திங்களா, அது வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து சப்பாத்தி பிசைகிறப்ப இந்த தண்ணி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த தண்ணி எடுத்து தண்ணியை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த தயிர் இருக்குல்ல, இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா விஸ்க் பண்ணணும். அடுத்ததாக இதில் 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் 1 லிட்டர் தயிர் எடுத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் எடுத்துக்கோங்க. தயிர் கண்டென்ஸ் மில்க் நல்லா பீட் பண்ணிவிட்டு இதே போல் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். 2 இல்லை 3 முறை நல்லா டேப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டீமரில் இதே போல் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு பவுல் எடுத்து வச்சுடுங்க. கவர் பண்ணிவிட்டு 25 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறின பிறகு ஒரு பிளேட்டில் ஃப்ளிப் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸியாக வெளியில் எடுக்க வந்துடும். இப்போ இதை வந்து கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். நல்லா ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக இருக்கும். வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. 2 பொருட்கள் வச்சு ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.